உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, ரொம்ப நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் பதில் கிடைக்கலையா? எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? என் ஜெப வேலையில் வந்துட்டேன்ப்பா, எனக்கு பதில் தாரும்பா, பதில் தாரும்ப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நான் கூட எனக்கு ஒரு ஜெப குறிப்பு, ஒரு ஜெபத்துக்கு நீண்ட நாட்களாக எனக்கு வருடக்கணக்காக எனக்கு பதில் கிடைக்கல பிரியமானவர்களே. ஆனாலும் பதில் கொடுத்தார். ஜெபத்துக்கு பதில் கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்தினார். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். ஏன் இவ்வளவு நாள் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்றத நான் புரிந்து கொண்டேன். அந்த பதில் வரும்போது அது அற்புதமாயிருந்தது, ஆச்சரியமாயிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீண்ட நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கலன்றீங்க. இதே வீடியோவில் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் உள்ள வீடியோவை பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏன் தாமதமாகுது, நம்ம என்ன செய்யணுன்றத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெய்லி வீடியோ போடுறேன் பிரியமானவர்களே. நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய ஆளுகள்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் வர்றீங்க, அதாவது நிறையா வர்றீங்க. சிலர் புது ஆட்கள் நிறையா வர்றாங்க. புதிதாய் வருபவர்களுக்கு நான் தேவனோட நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கர்த்தருடைய ஒரு வசனம் மாத்திரம் இல்லை, அதாவது ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை அவங்க துக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்க துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் உண்டு. அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.